அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம் சங்கீதம் 19:14 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 19 சங்கீதம் 14 வசனத்தை வாசிப்போம். என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் செவிகளையும் எங்கள் இருதயங்களையும் திறந்து கொடுக்கிறோம். நன்மையினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. அல்லேலூயா. இந்த 19வது சங்கீதம் தாவீது எழுதின அருமையான சங்கீதங்களில் ஒன்று. அல்லேலூயா. இதுல 14 வசனங்கள் இருக்கிறது. 14 வசனத்துல முதல் 6 வசனம் தேவனுடைய வானங்களில் இருக்கிற தேவனுடைய மகிமையையும் அந்த சிருஷ்டிப்பின் மகிமையையும் விளக்குகிற வசனங்கள். அடுத்த 6 வசனங்கள், 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் என்ன இருக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையையும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற மகிமையையும் சொல்லுகிற ஒரு அருமையான வசனங்கள். அல்லேலூயா. இந்த 14வது வசனம் ஒரு சின்ன ஜெபம். அது என்ன ஜெபம்னா, என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. அல்லேலூயா. முதல் 6 வசனம் தேவனுடைய சிருஷ்டிப்பின் வானங்கள் இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை பற்றிலாம் விவரித்து அதனுடைய மகிமையெல்லாம் குறித்து எழுதுகிறார். அடுத்த 6 வசனம் கர்த்தருடைய வார்த்தையும் அதன் வல்லமையையும் அதனுடைய மகிமையையும் என்ன செய்கிறாரு, குறித்து எழுதுகிறார். புரியுதுங்களா? சரி, நம்ம யோசித்து பார்த்தோம்னா அந்த வானத்தில் இருக்கிற அந்த சிருஷ்டிப்புகளின் மகிமைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம்னா, கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன செய்திருக்கிறது, எல்லாத்தையும் சிருஷ்டித்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன செய்தது, வானங்களையும் சூரியனையும் சந்திரனையும் அவைகளுடைய மகிமையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன செய்தது, சிருஷ்டித்திருக்கிறது. ரெண்டுத்தையும் எழுதிட்டு கடைசியா சொல்றாரு, என் கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. அப்படின்னா என்ன சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை அதனுடைய வல்லமை வானங்களையும் அவைகளின் சிருஷ்டிப்புகளை எல்லாம் சிருஷ்டித்த அவருடைய வல்லமைக்கு எவ்வளவு வல்லமையும் எவ்வளவு அதிகாரமும் எவ்வளவு மகிமையும் இருக்கிறது. அதுபோல கர்த்தருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வார்த்தையிலையும் வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அதை உணர்ந்துதான் அவர் இப்படி எழுதுறார். அல்லேலூயா. ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றார். அல்லேலூயா. பிரீதியாயிருப்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம், உகந்ததாயிருப்பதாக அல்லது ஏற்றுக்கொள்வதாயிருப்பதாக, பிரியமாயிருப்பதாக அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. என்ன அர்த்தம், உகந்ததாயிருப்பதாக. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் உகந்ததாயிருப்பதாக என்று சொல்லி அவர் இப்படியாக ஜெபம் பண்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. வார்த்தையினாலதான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரு. அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நம்முடைய வார்த்தையிலும் வல்லமை இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய வார்த்தையிலையும்
வல்லமை இருக்கு. நம்முடைய வார்த்தை நமக்கு இருக்கிற பலனிலே பெரிய பலன் நம்முடைய வார்த்தை தான். நம்முடைய வார்த்தை தான் நமக்கு இருக்கிற பலன்லையே பெரிய பலன். அல்லேலூயா. வார்த்தை எதிலிருந்து வருது? எண்ணங்கள்ல இருந்து என்ன செய்த வார்த்தைகள் புறப்படுகிறது. அல்லேலூயா. இதை தாவீது அறிந்துதான் இப்படி ஜெபம் பண்றார். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. அல்லேலூயா. இருதயத்தின் எண்ணங்கள்ல இருந்து தான் வார்த்தைகள் என்ன செய்து புறப்படுகிறது. அல்லேலூயா. வார்த்தையை குறித்து சில வசனங்களை நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் 18:21 வாசிங்களேன். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் எதை பிரியப்படுறாங்களோ அதன் கனியை என்ன செய்வாங்க? புசிப்பார்கள். அல்லேலூயா. வாயின் வார்த்தையை எதற்கெல்லாம் ஒப்பிட்டு வேத வசனம் சொல்லுகிறதுனா பட்டயத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. வாயின் வார்த்தை எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு? ஒரு பட்டயத்துக்கு. அது மட்டும் இல்லை, நாவை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்ட? ஒரு சின்ன நெருப்பு. ஒரு சிறு நெருப்பு எப்படி ஒரு காட்டையே கொளுத்தி போடுகிறதோ அதுபோல நாவுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. நாவை குறித்து சொல்லும் பொழுது அது சர்ப்பத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. சர்ப்பத்துக்கு எவ்வளவு பாய்சன் இருக்கோ அதே போல நாவுக்கு என்ன இருக்கு? பாய்சன் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஊற்று கண்ணிக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஊற்று கண்ணிலிருந்து எப்படி நீர் சுரக்கிறதோ அதுபோல நன்மையும் துதியும் சபித்தலும் ஒரே ஊற்றிலிருந்து சுரக்கப்படுகிறதுன்னு சொல்லி நாவை குறித்தும் வாயை குறித்தும் வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்னன்னா, நல்ல இருதயத்திலிருந்து வரும் வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நல்ல இருதயத்திலிருந்து வர்ற வார்த்தைகள் தேவனை என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்துடுங்க, உங்கள் வார்த்தையினால் தேவனை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. உங்கள் வார்த்தையினால தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. வார்த்தையினால தேவனை நாம மகிமைப்படுத்தணும்னா ஒன்று வார்த்தையினால மகிமைப்படுத்தலாம், இல்லாட்டினா நம்முடைய செயல்கள் மூலமா மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு வார்த்தையினால நாம எப்படி தேவனை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி பார்க்க போறோம். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 12:35 வாசிங்க. நல்ல மனுஷன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காண்பிக்கிறான். அல்லேலூயா. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாதவைகளை எடுத்து காண்பிக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 6:45 சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் என்ன செய்யும்? வாய் பேசும். அப்போ நம்முடைய நல்ல இருதயத்திலிருந்து அல்லேலூயா புறப்படுகிற வார்த்தைகள் தேவன் என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? எரேமியா 17:9 சொல்லுது, அது திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. அல்லேலூயா. அது திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிங்க. எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும்
களவும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து என்னென்ன வருது? பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு. மொத்தம் எத்தனை? 13 காரியம். அல்லேலூயா. இது எங்க இருந்து வருகிறது? உள்ளத்திலிருந்து வருது, இருதயத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. ஆனால் நல்ல இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் அது தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயம் பொல்லாத இருதயமா இருந்தது. ஆனா ஆவியானவரோ அந்த இருதயத்தை புதுப்பித்து, அல்லேலூயா, ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணின பொழுது இருதயம் என்ன செய்யப்படுகிறது? புதுப்பிக்கப்படுகிறது. அந்த புதிய இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எப்படி இருதயம் புதுப்பிக்கப்படுகிறது? வாசிங்க, தீத்து 3:5 வாசிங்களா. தீத்து 3:5, தீத்து 3:5 வாசிங்க சீக்கிரம். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை என்ன செய்யறாரு? புதிதாக்குகிறார். அல்லேலூயா. அந்த புதிய இருதயம், அந்த மறுரூபமான இருதயம், அந்த புதிய பழைய மனுஷன்லாம் ஒழிந்து புதிய மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் தேவன் என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நாமெல்லாம் புது மனுஷன் தானே. அல்லேலூயா. நம்ம பழைய மனுஷன்லாம் என்னைக்கு ஞானஸ்நானம் நடத்துமோ அன்னைக்கே அடக்கம் பண்ணியாச்சு. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் தேவனை என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகள் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சொத்து. நம்முடைய இருதயம் வந்து ஒரு பொக்கிஷம். நம்முடைய வாயின் வார்த்தைகளோ ஒரு ஆஸ்தி. அது என்னது? ஆஸ்தி. அந்த ஆஸ்தியினால தேவனுக்கு உகந்த காணிக்கைகளை செலுத்தணும். அல்லேலூயா. தேவனுக்கு நாம் செலுத்தப்படுகிற காணிக்கையிலேயே மிக உயர்ந்த உன்னதமான காணிக்கை என்னன்னா நம்முடைய வாயின் வார்த்தையினால கொடுக்கிற காணிக்கை தான். அல்லேலூயா. எபிரேயர் 13:15 வாசிங்களேன். எபிரேயர் 13:15 வாசிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுது தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. நாம செலுத்துகிற காணிக்கையிலேயே உயர்ந்த உன்னதமான ஒரு காணிக்கை என்ன தெரியுமா? நம்முடைய வாயின் வார்த்தையினால் செலுத்தப்படுகிற உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை ஆண்டவர் உகந்ததாக ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் தாவீது இப்படி சொல்றாரு, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியா இருப்பதாக. அந்த உள்ளத்திலிருந்து வர்ற வார்த்தை, அந்த நல்ல இருதயத்திலிருந்து, புதுப்பிக்கப்பட்ட இருதயத்திலிருந்து வர்ற வார்த்தைகள் தேவனுக்கு உகந்த காணிக்கையா செலுத்தப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எப்படி செலுத்தணும்? அதுதான் சொல்லுது எபேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம். எபேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது அதிகாரம் 17 வாசிங்க. ஆகையால் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அல்லேலூயா. மதுபானம் குடிச்சவன் என்ன பண்ணிட்டே இருப்பான்? படுத்து உளறிக்கிட்டே இருப்பான். தான் என்ன பேசுறேன்னு தெரியாது, ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான். பல வருஷத்துக்கு முன்பாக நான் ஒரு ரூமில் தங்கியிருந்தேன் ஒரு இடத்துல. அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் குடிச்சிட்டா அவர் வாயிலிருந்து பயங்கரமான கெட்ட வார்த்தைகள் வரும். யாரையாவது திட்டிகிட்டு இருப்பார், கெட்ட கெட்ட வார்த்தையினால திட்டிகிட்டு இருப்பார். காலையில் எழுந்திருச்சு பார்த்தா வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்லாம் போட்டு குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவார். அவர் ஒரு அரசியல்வாதியும் கூட. அப்படியே சுற்றிட்டு அங்கே எங்கே போவார், அவங்கள பார்ப்பார் இவங்கள பார்ப்பார். சாயந்தரம் ஆனால் நல்லா மது குடிச்சிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையை யாரையாவது திட்டிகிட்டு இருப்பார். யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் பாட்டு ரூமில் பார்த்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டோம், கெட்ட வார்த்தையாக வரும் வாயில. மதுபான வெறி கொள்ளாமல். மதுபானம் குடிச்சவன் அப்படிதான் பேசிட்டு இருப்பான், உளறிட்டு இருப்பான். நீங்களோ ஆவியினால் நிறைந்து, அல்லேலூயா, என்ன செய்யணும்? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அல்லேலூயா. என்னென்ன பாடணும்? சங்கீதம், என்னது? கீர்த்தனை, ஞான பாட்டு. சங்கீதம் பாடல், கீர்த்தனையும் என்னது? ஹிம்ஸ், அதுவும் பாடல்கள் தான், கர்த்தரை உயர்த்துகிற பாடல்கள். சங்கீதம், கீர்த்தனை, ஞான பாட்டு. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும். பாடல்கள் என்னது? புத்தி சொல்லுவது. அல்லேலூயா. பாடல்கள் கர்த்தரை உயர்த்துவது. பாடல்கள் மூலமா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புத்தி சொல்லி கர்த்தரை இருதயத்தில் பாடி. இருதயத்தில் என்ன செய்யணும்? அப்படி முழு இருதயத்தோட கர்த்தரை பாடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. கிறிஸ்தவங்க நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை நல்லா புகழ்ந்து பாடணும். அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு கிடைத்த விலையேற பெற்ற சொத்து. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆஸ்தியை கொடுத்துருக்கிறார்னா அது வார்த்தை தான். நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த வார்த்தையினால கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறது கர்த்தர் ரொம்ப பிரியப்படுறாரு. அல்லேலூயா. அது அவருக்கு உகந்ததாக இருக்கும். நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கும்? உகந்தது. நல்ல பாடல்களை பாடி ஒவ்வொரு கிறிஸ்தவ வீட்லேயும் அதிகாலையில் பாட்டு சத்தம் கேட்கணும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு பாட டியூன் போட்டு பாட தெரியுமோ தெரியலையோ, அல்லேலூயா, ஏதாவது 4 வார்த்தைகளை கேட்டால் யாருமே கேட்கலனாலும் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அதில் அவர் சந்தோஷமாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. புது புது டியூனை போட்டு பாடுங்க. நம்ம அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அல்லேலூயா, அவங்க பாட்டு பாடினாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த டியூன்லலாம் பாட மாட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச டியூனில் அவங்க பாட்டுக்கு பாடிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அதுபோல கர்த்தர் அந்த சத்தத்தெல்லாம் இனிமையாக கேட்கலாரு, உகந்ததாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் வீடுகள், நிறைய கிறிஸ்தவ வீடுகளில் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவோம்? ஒருத்தவங்க நல்ல மியூசிக் வாசிக்கும், ஒருத்தன் தபேலா வாசிக்கும், உட்காந்து பாட்டு பாடி நல்லா துதித்து நல்லா என்ன செய்வாங்க? கர்த்தரை ஆராதிப்பாங்க. சில வீடுகளில், கிறிஸ்தவ வீடுகளில் டெய்லி இது நடக்கும். அதுபோல் நம்முடைய வீடுகளில் நல்ல கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்து மகிழ்ச்சியாக இருக்கணும். அது மூலமாக பிதாவாகிய தேவன் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. இதை தான் கொலோசியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15-16 வாசிங்களேன். கொலோசியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15-16 வாசிங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 15-16.
சரி, 16லேருந்து வாசிங்க. 16லேருந்து வாசிங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா. அதே வார்த்தையை அவர் யாருக்கு சொல்றாரு? எபேசியருக்கு சொன்னது போல கொலோசையர் சபைக்கும் சொல்றாரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீங்க சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி, எப்படி பாடணும்? பக்தியோட பாடி வார்த்தையினாலாவது கிரியினால் எதை செய்தாலும் அதற்கெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. இந்த இந்த டிவிலெல்லாம் நிகழ்ச்சியிலெல்லாம் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் சினிமா பாட்டு பாடுது. அந்த பாட்டுகளில் அர்த்தங்களை கேட்டிங்கன்னா பயங்கர அருவருப்பாக இருக்கும். அந்த பாட்டினுடைய அர்த்தங்கள்லாம் அருவருப்பாக அசுத்தம் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைங்க அதை என்ன செய்யுது? நல்லா ரசித்து பாடுது. பேரண்ட்ஸுங்க அங்கே இருக்கிறவங்க பெரியவங்களாம் என்ன பண்ணுறாங்க? கைத்தட்டி ஆரவாரத்தோடு என்ன செய்கிறாங்கல்லாம் கேட்குறாங்க. அதனுடைய அர்த்தம் அந்த பிள்ளைக்கு புரியாது. அந்த அர்த்தம் அந்த பிள்ளைகளுக்கு புரியாத அது பாடிக்கிட்டு இருக்கும். அருவருப்பான பாடலை எவ்வளோ சந்தோஷமாக பாடுறாங்க. அருவருப்பான பாடலை பிள்ளைகள் பாடும் பொழுது தாய் தகப்பன் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதனுடைய அர்த்தத்தை அதுங்களுக்கே சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? கொடூரமாக இருக்கும். ஆனாலும் பிள்ளைகள் பாடும்போது நம்ம பிள்ளைகளெல்லாம் நல்ல பாடல்களை பாட சொல்லி நாம் கர்த்தரை உயர்த்த சொல்லி பரிசுத்த பாடல்களை பாட சொல்லி கர்த்தரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கும். அல்லேலூயா. வாயின் வார்த்தைகள் நல்லா துதி செலுத்தி நல்ல பாடல்களை பாடி நல்லா ஆராதித்து நல்லா என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தி ஒருவருக்கொருவர் ஆறுதல் படுத்தி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துறது கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கும். அல்லேலூயா. அந்த ஜெபத்தை தான் தாவீது பண்ணுறாரு. அல்லேலூயா. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக, உகந்ததாக இருப்பதாக. வீணான வார்த்தையை நான் ஒன்றும் பேசக்கூடாது. வீணான வார்த்தையை ஒன்றும் பேசக்கூடாது. அல்லேலூயா. நான் கர்த்தரை பாடணும், ஆராதிக்கணும், துதிக்கணும். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உமக்கு பிரியமாக இருக்கணும்னு சொல்லி தாவீது ஜெபம் பண்ணுறதை நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. ரெண்டாவது, நம்முடைய வார்த்தை, நமக்கு உள்ள இருக்கிற வார்த்தை நமக்கு இருக்கிற பெரிய பேலன்ஸ், ஸ்ட்ரென்த்து. நம்முடைய ஸ்ட்ரென்த்தே நம்முடைய வார்த்தை தான். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தை என்னது? நம்முடைய ஒரு பெரிய பலன், நம்முடைய பலன். அந்த வார்த்தையினால தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணணும், அல்லது அந்த வார்த்தையினால மலைகளை பெயர்த்து தரலாம். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள இருதயத்திலிருந்து புறப்படுகிற நல்ல வார்த்தைகள் மலைகள் என்ன செய்யும்? பெயர்த்து தள்ளும். நீங்க வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22, 23 வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 11, 22, 23 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று
தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் அல்லது விசுவாசம் நிறைந்த இருதயத்திலிருந்து புறப்படுற வார்த்தை இருக்கு பாருங்க, அது மலைகள் என்ன செய்யும்? பெயர்த்து தள்ளும். அல்லேலூயா. கர்த்தர் மலைகளை பெயர்த்து தள்ளுறதுக்கு தான் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் மலைகள் என்ன செய்யும்? பெயர்த்து தள்ளும். ஏன்னா தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நம்முடைய வாயில, தேவனுடைய வாயில என்ன வல்லமை இருக்கோ, வார்த்தையில் என்ன வல்லமை இருக்கோ, அதே வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மலைகளை பெயர்த்து தள்ளும். ஒருவேளை மலை உங்களுக்கு ஒரு வியாதியா இருக்கலாம், மலை ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், மலை வறுமையா இருக்கலாம், மலை குடி பிரச்சனையா இருக்கலாம், மலை பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையா இருக்கலாம். மலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான உபத்திரவங்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மலையை பார்த்து பேசு. அல்லேலூயா. மலையை பார்த்து பேசு, உன் வார்த்தையில வல்லமை இருக்கு. அல்லேலூயா. உன் வார்த்தையில வல்லமை இருக்கு. இந்த வல்லமை எப்படி வருது? விசுவாசத்திலிருந்து வருது. அல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிற இருதயத்திலிருந்து வல்லமையான வார்த்தைகள் வெளியே வரும். வந்ததுன்னா அது மலைகளை பெயர்த்து தள்ளும். அல்லேலூயா. விசுவாசத்தோட மலையை பார்த்து பேசணும். விசுவாசத்தோட என்ன செய்யணும்? மலையை பார்த்து பேசணும். பேசுங்க. ஆண்டவர் பேசினார்ல, என்ன சொன்னார்? காற்றை பார்த்து இறையாதே, அமைதலா இருந்தார். காற்றுக்கு காது இருக்கா? அலைக்கு காது இருந்ததா? இருக்குதே. அல்லேலூயா. அவைகள் கேட்குதே. காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் அவரு சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு? கடிந்து கொள்ளுகிறார். அற்ப விசுவாசியே அப்படின்றார். ஏன் சொன்னாரு? இயேசு கிறிஸ்து அமைதலாயிருன்னு சொல்றதுக்கு பதிலா யார் சொல்லி இருக்கணும்? சீஷர்கள் சொல்லி இருக்கணும். சீஷர்கள் என்ன செய்யிருக்கணும்? சொல்லியிருக்கு. அமைதலாயிருன்னு சொல்லியிருந்தா அமைதலாயிருக்கும். ஆனா அவங்களும் அதை சொல்லாம பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு பார்த்தாரு, இறையாதே, அமைதலாருன்னாரு. அப்படியே அமைதல் வந்துருச்சு. அல்லேலூயா. வார்த்தையில வல்லமை இருக்கு. நம்முடைய வாயின் வார்த்தையில் என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. நம்முடைய ஸ்ட்ரெங்தே அதுதான். வேற எந்த ஸ்ட்ரெங்க் நமக்கு தேவையில்லை. நம்முடைய ஸ்ட்ரெங்தே நம்முடைய வாயில் இருக்கிற வார்த்தை தான். வார்த்தை ஒரு மனுஷனை கட்டி எழுப்போம், ஒரு மனுஷனை அழிச்சு போட்டுரும். நம்முடைய வார்த்தைகளே நம்மளை என்ன செய்யும்? எழுப்போம், இல்லைன்னா நம்மளை காலி பண்ணிடும். கர்த்தர் மலைகளை பார்த்து பேசுன்றார். எப்படி பேசணுமா? தான் சொன்ன மலைகளை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும். அல்லேலூயா. நாம சொன்னா நடக்கும். நாம சொன்னா நடக்கும். விசுவாசிக்கணும். நாம என்ன செய்யணும்? நான் சொன்னா நடக்குமா பாஸ்டர்? நடக்கும். அல்லேலூயா. எவனா இருந்தாலும், என்னது, எவனாகிலும், கருப்போ சிகப்போ, படித்தவனோ படிக்காதவனோ, பலவீனமானவனோ பலமுள்ளவனோ, இந்தியனோ அமெரிக்கனோ, எவனா இருந்தாலும் அவன் வார்த்தையில் வல்லமை இருக்கு. அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வார்த்தையில் வல்லமை இருக்கு. வார்த்தையில் வல்லமை இருக்கு. அல்லேலூயா. மலைகளை பெயர்க்க முடியும். மலைகளை பெயர்க்க முடியும். எப்பேற்பட்ட மலையா இருந்தாலும் பெயர்த்து தள்ள முடியும். அல்லேலூயா. வேற எந்த சக்தியும் தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தையில பவர் கொடுத்துருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இது எங்க இருந்து வருது? விசுவாசத்திலிருந்து வருது. இந்த வார்த்தை எங்க இருந்து வருது? தேவனிடத்தில் வைக்கிற விசுவாசத்திலிருந்து வருது. நம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. நாம சொன்னா நடக்கும். சமீப நாட்கள்ல ஒரு சின்ன விஷயத்துல நான் யோசித்தேன், சரியா நம்ம விசுவாசிப்போம், நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக கொஞ்சம் திங்க் பண்ணா விசுவாசித்ததுபடியே நடக்குது. அல்லேலூயா. விசுவாசிப்போம். கடினமானதை விசுவாசிப்போம், நடக்க முடியாததை விசுவாசிப்போம். அல்லேலூயா.
விசுவாசி முடியும் நினச்சி விசுவாசி பாருங்களேன், நடக்கும். அல்லேலூயா. பார்த்து பேசுங்க. கர்த்தர் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று இங்கே எனக்கு ஒரு வீடு வேணும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண வேணாம், வீடு வேணும்னு சொல்லுங்கள். என்ன செய்யுங்க? வீடு வேணும். போகிற காரை பார்த்துட்டு என்ன செய்யணும்? இந்த கார் போல எனக்கு ஒரு புது கார் வேணும். அல்லேலூயா. பேசுங்களேன். காசா பணமா? வார்த்தை தானே. அல்லேலூயா. என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கிறோம், ஏதோ பேசிகிட்டு இருக்கிறோம். விசுவாசத்தில் பேசுவோமே, இனிமேலாவது பேசுவோமே. இது வரைக்கும் பேசல. அல்லேலூயா. இனிமேலாவது பேசுவோம். கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா நாம் பேசினா நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நடக்கும். சொல்லுங்க. ஒரு பெரிய சக்தி நம்மகிட்ட இருக்கிற சக்தி. அல்லேலூயா. வார்த்தையின் வல்லமை. அது நடக்கும். நீங்கள் பேசுங்க. பிள்ளைகளை பார்த்து பேசுங்க. பிள்ளைகளை பார்த்து என்ன செய்யுங்க? பேசுங்க. உன்னை கர்த்தர் உயர்த்தி உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை மேன்மைப்படுத்துவார் சொல்லுங்க. அல்லேலூயா. அது நடக்கும். அல்லேலூயா. அது நிச்சயமா நடக்கும். நம்ம வார்த்தை நம்முடைய பிள்ளைகளை பார்த்து என்ன செய்யும்? பேசும். நடக்கும். இது பொருளுக்கு காசு பணம் இதுக்காக மட்டும் சொல்லுங்க. உங்களை பார்த்து சொல்லுங்க. என் மலை உங்கள் மலை உங்களுக்கு இருக்கிற கோபமாக இருக்கலாம். அல்லேலூயா. உங்கள் மலை உங்களுக்கு இருக்கிற தூக்கமாக இருக்கலாம். உங்கள் மலை உங்களுக்கு இருக்கிற பலவீனமாக இருக்கலாம். உங்கள் மலை உங்களுக்கு இருக்கிற பயமாக இருக்கலாம். அதை பார்த்து பேசுங்க. அல்லேலூயா. அதை பார்த்து என்ன செய்யணும்? பெயர்ந்து போ. பெயர்ந்து போ. எது வரைக்கும் பேசணும்? பெயர்ந்து போகிற வரைக்கும் பேசணும். அல்லேலூயா. பெயர்ந்து போகிற வரைக்கும் பேசணும். அடி மேலே அடி அடித்தா அம்மியும் நகரும். பேச பேச மலைகளும் பெயர்ந்து போகும். அல்லேலூயா. கர்த்தர் கடினமானது நமக்கு சொல்லலை. கடப்பாறை எடுத்து உடைங்க அல்லது ஆட்கள்லாம் சேர்ந்து இடிங்க அப்படிலாம் சொல்லலை. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய சொன்னார்? பேசினார். எரிகோவை கோட்டையை சுற்றி என்ன செய்தார்? நடந்து வந்து எக்காலத்தை ஊதுங்கன்னாரு. வேற ஒன்றும் இல்லை, எக்காலத்தை ஊதுங்கன்னாரு. அது போல தான் கர்த்தர் நம்மளை பார்த்து பேச சொல்றார். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. 27 வாசிங்க. அல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. யாருக்கிட்ட சொன்னாவ? அவளுக்கே சொல்லிட்டாவ. அவள்கிட்ட சில நேரத்தில் நமக்கு நாமே பேசணும். அல்லேலூயா. நம்மளை நாமே பேசிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நாமே தனியாக பேசணும். தனியாக பேசுறது கொஞ்சம் லூசு மாதிரி தான் மற்றவங்களாம் நினைப்பாங்க. ஆனாலும் என்ன செய்யக்கூடாது? அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்மளை நாமளே பார்த்து பேசணும். தொட்டா சுகமாகும், நான் சொன்னால் நடக்கும். நாமளே நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். நமக்குள்ள ஒரு எதிரி இருக்குது. யாரு? அந்த அவிசுவாசம்தான் அந்த எதிரி. அவிசுவாசம்தான் அந்த எதிரி. அப்போ அதை தொடர்னா நமக்குள்ளே என்ன செய்யணும்? பேசிக்கணும். ஏன் நம்ம பேசுறது இல்லையா? நமக்குள்ளே நாமெல்லாம் பேசுறது இல்லையா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. யாரை பார்த்து பேசுறீங்க? நீங்கள் உங்களை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களை பார்த்து. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களை பார்த்து அது போல் உங்களை பார்த்து பேசுங்க. என்னென்ன? சுகமாவேன், நான் நல்லா இருப்பேன், நான் என்ன செய்வேன்? கர்த்தரை ஆசீர்வதிப்பார்,
கர்த்தர் என்னை உயர்த்துவார். தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருங்களேன். அல்லேலூயா. யாராவது எதாவது நினச்சிட்டு போகிறாங்க, லூசுன்னு நினைப்பாங்க, நினச்சிட்டு போகிறாங்களா? அல்லேலூயா. ஏதோ தனியாக உட்காந்து பெணாத்திட்டு இருக்கிறாங்க நினச்சிட்டு போகிறாங்களா? அல்லேலூயா. நடக்கும். உங்களை பார்த்து நீங்களே பேசணும், மலையை பார்த்து நீங்கள் பேசணும். அல்லேலூயா. சத்துருவை பார்த்து நம்ம பேசுகிறத 4 பேர் கேட்குறாங்க. யார் யார் தெரியுமா? ஒன்று கர்த்தர் கேட்குறார், கர்த்தர் கேட்குறார். 2வது பிசாசு கேட்குறான், பிசாசு கேட்குறான். 3வது உலகம் கேட்குது. மற்றவங்களாம் கேட்குறாங்க நம்ம பேசுகிறத. நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம பேசுகிறத கேட்குது. நம்ம பிள்ளைகள்லாம் நம்ம பேசுகிறத கேட்குது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம என்ன பேசுகிறோன்றதை கேட்குறாங்க. உலகம் நம்மளை சுற்றி கேட்குது. நாம் கேட்குறோம் நம்ம பேசுகிறத, நாம் கேட்குறோம் நம்ம பேசுகிறத. 4 பேர் இல்லையா? உங்கள் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, உங்கள் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. உங்களை பார்த்து பேசுங்க, உலகத்தை பார்த்து பேசுங்க, கர்த்தரை பார்த்து பேசுங்க, பிசாசை பார்த்து பேசுங்க. அல்லேலூயா. எல்லாத்துலேயுமே வல்லமை இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பேசணும். எதிர்மறையாக பேசக்கூடாது. எப்படி பேசக்கூடாது? எதிர்மறையா ஒரு மாதிரி இப்படியே சோர்ந்து போயெல்லாம் பேசக்கூடாது. கொஞ்சம் இனிமேல் உற்சாகமாக பேசணும், நல்லா பேசணும், சந்தோஷமாக பேசணும், விசுவாசமாக பேசணும். அல்லேலூயா. நமக்கு நாமே பேசிக்கணும். எத்தனை பேர் இதை கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது? ஒரு மாற்றம் வரணும் நமக்கு. அல்லேலூயா. ஒரு மாற்றம் நமக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன? நம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது, நம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. அவர் சொன்னால், அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி வஸ்திரத்தை போய் என்ன செய்தா? தொட்டா வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. அவள் இருதயத்தில் உருவான விசுவாசம் வாயின் வார்த்தையினால வெளியே போய் இயேசு கிறிஸ்துகிட்ட இருந்து வல்லமையை பிடுங்கி கொண்டு வந்து அவள் சரீரத்தை சுகமாக்கிடுச்சு. அல்லேலூயா. அவள் தொட்ட உடனே அவள் வியாதி என்ன செய்தது? உதரத்தின் உரல் நின்று. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேர்டு கிரியேட் செய்து பாருங்க. அல்லேலூயா. ஃபெய்த் வேர்டு இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை போய் என்ன செய்யுது? இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்து அவர்கிட்ட வல்லமையை பிடுங்கிட்டு வந்துடுச்சு. இயேசு சொல்கிறாரு, என்னை தொட்டது யாரு? என்னை தொட்டது யாரு? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் என்ன செய்தேன்? உணர்ந்தேன். என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போகிறத நான் ஃபீல் பண்ணுறேன். அல்லேலூயா. அவருடைய விசுவாச வார்த்தை அவர்கிட்ட வல்லமையை பிடுங்கி எடுத்துட்டு வந்துடுச்சு. அல்லேலூயா. அவன் சரீரத்தை சுகமாக்கிடுச்சு. நிச்சயமாக நம்மாலையும் முடியும். அல்லேலூயா. 12 வருஷமாக ஒடுக்கப்பட்டு வேதனையிலையும் பலவீனத்தில் உதரத்தின் போக்கு போய்கிட்டே இருக்கிற, மருத்துவர்களால் பயங்கரமாக வருத்தப்பட்டு பணமெல்லாம் நஷ்டமாய் நின்ன அவளுடைய வாயின் வார்த்தைக்கே வல்லமை இருக்குமானால், அல்லேலூயா, உங்களுடைய என்னுடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? பேசணும். பிள்ளைகளுக்கு பேச கற்றுக் கொடுக்கணும். முடியாதுன்னா மண்டையில் ஒரு கொட்டு. நம்முடைய வாழ்க்கை அதுக்கு பிறகு அது முடியாதுன்னு சொல்லவே கூடாது. வாழ்க்கையில் முடியாதுன்னு சொல்லவே கூடாது. ஐயோ சொன்னால் கொட்டு விழுமேன்னு நினைக்கணும். முடியாது, நடக்காது, வராது. இது அந்த நெகட்டிவ் வேர்டு என்ன செய்யக்கூடாது? வர விடக்கூடாது. அல்லேலூயா. நாம் பேசணும்னா அதுவும் பேசும். நாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. இன்னையிலேருந்து நாம் எல்லாருமே ஒரு தீர்மானம். அல்லேலூயா. இன்க்ளூடிங் மை செல்ஃப். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுக்கணும், பேசணும். அல்லேலூயா. பேசுவோம். பக்கத்தில் பார்த்து சொல்லு, பேசுவோன்னு. பேசுவோம். அல்லேலூயா. மலையை பார்த்து பேசுவோம். உங்களை பார்த்து நீங்கள் பேசுங்க. யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள பார்த்து பேசுங்க. அல்லேலூயா.
நாம் சில நேரத்தில் விசுவாசமாக பேசினா மற்றவங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. அல்லேலூயா. மற்றவங்க என்ன செய்வாங்க? கிண்டல் பண்ணுவாங்க. கண்டுக்கூடாது. அதாவது கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க, நடக்கும். அல்லேலூயா. விசுவாசிப்போம். ஆமாம் விசுவாசம்னுவாங்க. ஆமாம் நீ இத்தனை வருஷமாக பேசி என்னாச்சுன்னுவாங்க. அல்லேலூயா. எதுவும் நம்ம காதில் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் பேசணும். நாம் என்ன செய்யணும்? பேசணும். அல்லேலூயா. மூணாவது, தேவன் நமக்கு வார்த்தையை ஒரு கருவியாக கொடுத்துருக்கிறார், இல்லைன்னா ஒரு ஆயுதமாக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதை கொண்டு நாம் மற்றவங்களுடைய வாழ்க்கையை கட்டணும். அல்லேலூயா. அப்போ தான் தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அன்பினால நிறைந்த வார்த்தை, அன்பினால நிறைஞ்ச வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த வார்த்தைக்கு மற்றவங்களை குணமாக்க, மற்றவங்களை கட்டி எழுப்பக்கூடிய வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அதை கர்த்தர் நமக்கு ஒரு டூலா கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு கருவியா கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு ஆயுதமா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வார்த்தை ஒரு பவர்ஃபுல் வெப்பன். அல்லேலூயா. அதை விட ஒரு பெரிய வெப்பன் நம்மகிட்ட என்ன இல்லை, கிடையவே கிடையாது. அது பட்டயத்தை காட்டிலும், அது என்னது, AK-47 காட்டிலும், அது எந்த ஒரு ஆயுதத்தை காட்டிலும் பவர்ஃபுல்லான ஆயுதம். அல்லேலூயா. வேத வசனம் தான். அல்லேலூயா. வேத வசனம் நம்முடைய வார்த்தை, நம்ம வாயில் இருக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை என்ன செய்யணும்? மற்றவங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு அன்பிலிருந்து புறப்பட்டு போகணும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் அன்பு இருந்ததுன்னா, அதுலேருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு போச்சுன்னா, அநேகருடைய காயத்தை அது ஆற்றும், அநேகருக்கு ஆறுதலை தரும், அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும், அநேகருக்கு அது சுகத்தை கொடுக்கும். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்க, ரோமர் 5:5 வாசிங்க. ரோமர் 5:5, ரோமர் 5:5 வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் போதும். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கு? தேவ அன்பு இருக்கு. அல்லேலூயா. அன்பினால நிறைந்திருக்கிற இருதயத்திலிருந்து வர்ற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது என்ன செய்யும்? மற்றவங்களை கட்டி எழுப்பும். அல்லேலூயா. உடைந்து போய் கிடக்கிறாங்கல்ல, விழுந்து போய் கிடக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் என்ன செய்யும்? தூக்கி நிறுத்தும். அல்லேலூயா. தூக்கி நிறுத்தும். வாசிங்களேன், எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4:24. பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள், அன்றியும் ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அல்லேலூயா. எப்படி பேசணும்? பொய்யை களைந்து மெய்யை என்ன செய்யணும்? ஸ்பீக் ட்ரூத். உண்மையை பேசணும். என்ன செய்யணும்? வாயில் என்ன வரக்கூடாது? பொய். பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. அல்லேலூயா. பிள்ளைங்கள்லாம் பாருங்க, நீங்க பொய் பேசினா உங்க நாவு என்ன எப்படிப்பட்டது? அருவருப்பானது. பொய்யே பேசக்கூடாது. அல்லேலூயா. அவனவன் பிறனுடனே மெய் பேச கடவன். அல்லேலூயா. பொய்ய சொல்லக்கூடாது. இந்த பொய்யெல்லாம் யாராவது கற்றுக் கொடுப்பாங்களா நமக்கு? யாராவது பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களா? இயற்கையிலே வருது. அதான் ஒரிஜினல் சின் உள்ள இருக்கு. பொய்யே பேசக்கூடாது. பிறரிடத்தில் என்ன செய்யக்கூடாது? சில பேர் பொய்யே தான். வாயை திறந்தாலே என்னது? பொய் தான். வாயை திறந்தாலே உண்மையே பேசி பழக்கமே கிடையாது. அது நோய்.
நோயாக மாறிடுது. பொய் பேசி 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 விளையாட்டுக்கு போய் பேசுறது, விளையாட்டுக்கு உண்மையாக வராது. பெருமைக்கு பொய் பேசுறது, பெருமைக்கு பொய் பேசுறது, சும்மா பொய் பேசுறது. பொய் எவ்வளவு அவமானப்படுத்திடும். பொய் என்ன செய்யும்? பல நாள் திருட ஒரு நாள் என்ன செய்வான்? அகப்படுவான. பல நாள் பொய்யன் ஒரு நாள் அவமானப்படுவான். ஒரு நாள் என்ன செய்யப்படுவான்? அவமானப்படுவான். இவன் பேசுறதெல்லாம் பொய்டா, இவன் பேசுறதெல்லாம் பொய். பொய் நாவு. அந்த பொய் நாவை கர்த்தர் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? அருவருப்பாக பார்க்குறாரு. அதில் ஏதோ ஒரு அருவருப்பானது என்ன செய்யுது? அது ஏதோ ஒட்டிகிட்டு இருக்கு. அருவருப்பான பொய். பொய்யே வரக்கூடாது, பொய்யே வரக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பொய் பேச விடக்கூடாது. அல்லேலூயா. எங்கள் அம்மா சின்ன வயசில் சொல்லுவாங்க, என் பிள்ளை பொய்யே பேச மாட்டான்னுவாங்க. என் பிள்ளை பொய்யே, ஒரு பீரியட் வரைக்கும் நான் பொய் பேசாதான் தான் இருந்தேன். அதுக்கு பிறகு வாலிப நாட்கள் வரும்பொழுது விலகி போயிட்டேன். அப்போ நிறைய பொய் பேச ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. பொய்யே பேசக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில். பிறனோடு மெய் பேசணும். அல்லேலூயா. அடுத்தது 29 வாசிங்களேன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. கேட்கறதுக்கே கூசுகிற அருவருப்பான வார்த்தைகள். கேட்கறதுக்கே ஃபில்த்தி வேர்ட்ஸ். ஃபில்த்தி வேர்ட்ஸ் அப்படின்னா என்னது? கேட்கறதுக்கு அருவருப்பாக இருக்கும். டர்ட்டி லாங்குவேஜ், அசுத்தமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசுறதுனால என்ன செய்கிறாங்கன்னா மற்றவங்களை காயப்படுத்துகிறாங்க. மற்றவங்களை என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி ஒரு வழி, ஒரு 4 வார்த்தையை நறுக்குன்னு எப்படி கேட்கணும்? நறுக்குன்னு கேட்கணுமா? அவங்கள குத்தி காயப்படுத்திட்டு வந்துடுறது. குத்தி காயப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு வர்ற வார்த்தைகள் கெட்ட வார்த்தை. புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. கெட்ட வார்த்தை வருதுனாலே உள்ள சாக்கடை இருக்குன்னு அர்த்தம். உள்ள என்ன இருக்கு? சாக்கடையில் என்ன ஒரு நல்ல வாளியை, புது வாளியை போட்டு அல்னாலும் என்ன வராது? நல்ல தண்ணிலாம் வராது. புது வாளியை போட்டு என்ன செய்கிறோம்? அல்றோன்னா நல்ல தண்ணியாக வரும். உள்ள என்ன இருக்கோ அதுதான் வரும். கெட்ட வார்த்தை வருதுன்னா என்ன அர்த்தம்? உள்ள சாக்கடை இருக்குன்னு அர்த்தம், அசுத்தம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. எப்பயாவது கோபத்தில் வருது பாஸ்டர், எப்பயாவது கோபத்தில் வந்துடுது. அதான் உள்ள எங்கேயோ ஆழத்தில் கிடக்குது. அல்லேலூயா. உள்ள ஆழத்தில் எங்கேயோ கிடக்குது. அது இந்த கோபம் வந்தால் மட்டும் போய் என்ன பண்ணிடுது? அந்த அசுத்தத்தை தூக்கிட்டு வந்துடுது. கோபம் வந்தால் மட்டும் அந்த அசுத்தத்தை போய் ஆழத்தில் கையை விட்டு தூக்கிட்டு வந்துடுது. கெட்ட வார்த்தை. ஒரு அம்மா போவோம் அப்படியே அப்படியே அப்படி நம்ம மறைஞ்சிருந்து பார்த்தா என்ன கெட்ட வார்த்தை, என்ன கெட்ட வார்த்தை. ஐயோ அப்பா. இங்கே சர்ச்சில் வந்தோம். சர்ச்சில் அது எப்படி? அங்கே கெட்ட வார்த்தை, இங்கே நல்ல வார்த்தை. கெட்ட வார்த்தை ஒன்றும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. அல்லேலூயா. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. கெட்ட வார்த்தையே பேசுறதில்ல பாஸ்டர், ரொம்ப நல்லதுதான். நல்ல வார்த்தை பேசுங்க. என்ன வார்த்தை பேசணும்? கெட்ட வார்த்தை பேசாதது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் நமக்கெல்லாம் வரக்கூடாது. அல்லேலூயா. நல்ல வார்த்தை பேசணும். நல்ல வார்த்தை மற்றவங்கள பார்த்தா பக்தி விருத்தி உண்டாகிறது போல பேசணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா?
கர்த்தருடைய சத்தத்தை கேட்டீங்களா? பேசுனீங்களா? கர்த்தரினோட பேசினாரு, உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அல்லேலூயா. கர்த்தரினோட இன்றைக்கு பேசினாரு, நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் எப்படின்னு நல்ல வார்த்தைகளை நம்ம பேசினா மற்றவங்களுக்கு என்ன வரும்? பக்தி விருத்தி உண்டாகும். மற்றவங்களை என்ன பார்த்து பக்தி விருத்தி உண்டாகும். அல்லேலூயா. அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும். நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நம்ம என்ன செய்ய, வேற எந்த விதத்திலும் நம்ம பிரயோஜனம் இல்லை. அட்லீஸ்ட் வார்த்தை இருக்கு பாருங்க, அது இருக்கிறதே விலையேற பெற்ற ஆஸ்தி, ஆயுதம். இதை வச்சு நாம் யாருக்காவது என்ன செய்யணும்? கொடுக்கலாம்ல. விலை உயர்ந்தது வார்த்தை, விலை உயர்ந்தது. எத்தனை பேர் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறாங்க தெரியுங்களா? என்ற ஒரு 4 நல்ல வார்த்தை பேசுறதுக்கு ஆளே இல்லைன்னு எத்தனை பேர் பதுங்கி கிடக்கிறாங்க தெரியுங்களா? என்னை பாராட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அழுதுகிட்டு இருக்காங்க தெரியுங்களா? என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நல்லா விசாரிக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுங்களா? நாங்களும் அந்த நிலைமையில் தான் இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களா நீங்களே? அல்லேலூயா. நீங்களாவது மற்றவங்களுக்கு பேசுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு யாருமே கொடுக்கல, பரவாயில்ல, நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு யாருமே ஆறுதல் சொல்லலை, பரவாயில்ல, நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு. உங்களை யாருமே விசாரிக்கல, நீங்கள் விசாரிங்க மற்றவங்கள. அல்லேலூயா. என்ன நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அது நல்ல வார்த்தையை பேசுங்க. டெய்லி ஏதாவது நம்ம ஒன்றை பிளான் பண்ணாமல் என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு 4 பேருக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவோம் அப்படின்னு திட்டமிடணும். அது பழக்கமாகிற வரைக்கும் நம்ம திட்டமிட்டு தான் செய்யணும். இன்றைக்கி 4 பேர்கிட்ட என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்துவோம். போயிட்டு ஒருத்தவங்களை என்ன செய்வோம்? உற்சாகப்படுத்துவோம். ஒருத்தவங்களை என்ன செய்வோம்? இன்றைக்கி போய் ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துவோம். ஏதாவது 2 வார்த்தையை சொல்லி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போவோம். அல்லேலூயா. ஒரு ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸர், பிரின்சிபலோ, அவங்க மகளை ஒரு தடவை என்னை கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து அவள் பல மாதமாக அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே தான் இருந்தா. ஒழுங்காக சாப்பிடல, ஒழுங்காக தூங்கலை, ஒழுங்காக அப்படியே தான் இருந்தா. நான் உட்காந்து ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் சர்ச்சில். அவர் யதார்த்தமாக கூப்பிட்டு வந்தார். பாஸ்டர், இந்த என் மக தான், இவள் பல நாளாக அப்படியே தான் இருக்கிறா, யார்ட்டையுமே பேசுறதில்ல, உம்முன்னு இருக்கிறா, அப்படி இருக்கிறா. சரி, அவள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணேன், உட்கார வச்சு அவளை பற்றி நல்ல ஒரு 10 வார்த்தையை நல்லா சொன்னேன். கர்த்தர் உன்னை குறித்து நல்ல பிளான் வச்சுருக்கிறாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு, நீ உயர்த்தப்பட போகிற, நீ அழகாக தான் இருக்கிற, நீ நல்லா இருக்கிற, உனக்கு கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சு நல்லா ஒரு 10 வார்த்தைகள் சொன்னவொடனே ஓடு கத்த ஆரம்பிச்சிட்டா. கத்தி அழுது புரண்டு ஒரு விடுதலை அவள் பெற்றுக்கிட்டா. நான் போய் ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு அவள் சிரிச்சுட்டு அவங்க அப்பா கூட சந்தோஷமாக போனான். அல்லேலூயா. அவளை யாருமே அப்படி ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி என்ன செய்யலை, உற்சாகம் பண்ணல, என்கரேஜ் பண்ணல, அவளை பற்றி பாசிட்டிவாக பேசல. அவளை பற்றி அப்படி சொன்ன உடனே அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுச்சு, ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு. இந்த வார்த்தைகள் ஒரு பெரிய மருந்து சில பேருக்கு. அல்லேலூயா. சில பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே தான். பாராட்ட விரும்பாத மனுஷனே இருக்க மாட்டான். தேற்றுதலை விரும்பாத மனுஷனே இருக்க மாட்டான். எல்லாருக்கும் நம்மக்கிட்ட ஆண்டவர் அதை கொடுத்துருக்கிறார் அளவில்லாமல். அல்லேலூயா. நம்மளால் மட்டும்தான் பேச முடியும். எத்தனையோ பேர் கெட்ட கெட்ட வார்த்தையை பேசிகிட்டு இருக்கிறான், தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறான், சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்ம வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். அல்லேலூயா. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது பரலோகத்தில், தட்டி விட்டால் வரும். எவ்வளவு நாள் என்ன வார்த்தையை பேசியிருக்கிறோம், என்னென்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறோம். இந்த வேர்டு வருதில்ல, அதெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி. ஒவ்வொரு வார்த்தையும் என்னது? கணக்கு கொடுத்தாகணும். அல்லேலூயா. வார்த்தைக்கு கணக்கு கொடுத்தாகணும். சும்மா போகிற போக்கில் ஏதாவது பேசிட்டு போகாதீங்க. தேவையில்லாமல் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் பிரிப்பார். எவ்வளவு நல்ல வார்த்தை பேசியிருக்கிறோம், எவ்வளவு தேவையில்லாத வார்த்தையை பேசியிருக்கிறோம், எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்புவிச்சாகணும்.
வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒரு திருக்குறள் இருக்கு, சொல்லுங்க பாப்போம் யாராவது. சரி, வேற நல்ல குரல் தான். வேற குரல், சரி, நல்ல குரல். தீனால் நாவினால் சுட்ட வடு. அல்லேலூயா. நாவினால சுட்ட, தீனால சுட்ட புண்ணு கூட என்ன செய்யும்? ஆறிடும். நாவினால சுட்ட வடு ஆறாது. அல்லேலூயா. யாரையும் நாவினால என்ன செய்யக்கூடாது? சுடாதீங்க. அல்லேலூயா. காயப்படுத்துறாதீங்க. அது மறக்கவே முடியாத காயமாக மாறிடும். அல்லேலூயா. சரி, அடுத்ததாவது நீதிமொழிகள் 20:19-20 வாசிங்க. நீதிமொழிகள் 20:19-20. நீதிமொழிகள் 19:20. 20:19. வாசிங்க. இல்லை 20:19-20. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். ஆதலால் உதடுகளினால் அலப்புகிறவனோடு கலவாதே. உதடுகளினால் அலப்புகிறவனோடு கலவாதே. தூற்றி திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். அடுத்தது, தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். அல்லேலூயா. பயங்கரமா இருக்குல்ல? தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன், தாயைய பார்த்து தகப்பனை பார்த்து என்ன செய்யறவன்? மரியாதை இல்லாத பேசுறவன், அசட்டை பண்ணுகிறவன், ஏன் பெத்தன்னு கேட்கிறவன், தாய் தகப்பனை பார்த்து எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்கிறவன், என்னை ஏன் பெத்தன்னு கேட்கிறவன், தூஷிக்கிறவன், திட்டுகிறவன், இவனுடைய தீபம், அவனுடைய விளக்கு என்ன செய்யும்? காரிருளில் வெளிச்சம் கொடுக்காது. இருள் வந்தால் என்ன செய்யாது? வெளிச்சம் கொடுக்காது. அல்லேலூயா. பிள்ளைகள்லாம் கவனிக்கணும். தாய் தகப்பனை என்ன செய்யக்கூடாது? தூஷிக்கக்கூடாது. தூஷிக்கிறதுனா என்ன பெருசுலாம் இல்லை. தூஷிக்கிறதுனா என்னது? சும்மா கீழ்ப்படியாமல் திட்டுறது. அமைதலாரு சும்மாரு, உனக்கு வேற வேலை இல்லையா? உனக்கு வேற வேலை இல்லையா? உனக்கு போய் நான் பிறந்தேன் பாரு, உனக்கு போய் நான் பிறந்தேன் பாரு, என்னையா பெத்த, என்னையா பெத்த. இதெல்லாம் தூஷண வார்த்தை தான். தூஷண வார்த்தை. இது இதுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். காரிருள் அணைந்து போயிடும். அல்லேலூயா. தாய் தகப்பனை பார்த்து யாரும் தூஷிக்க கூடாது. அல்லேலூயா. மரியாதை குறைவாக பேசக்கூடாது, அற்பமாக பேசக்கூடாது, அவங்களுடைய இயலாமையை வேதனை சொல்லி குத்தி வேதனைப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய இயலாமையை அவங்கெல்லாம் செய்கிறாங்க, நீ என்னத்தை செய்கிற? அவங்க வீட்டெலாம் பாரு, அவன் வண்டி வாங்கி கொடுத்துட்டான், நீ வாங்கி கொடுத்தியா? உனக்கு துப்பு இல்லை, உனக்கு வக்கு இல்லை. இதெல்லாம் தூஷண வார்த்தைகள் தான். அல்லேலூயா. அதனால காரிருளில் என்ன செய்யும்? தீபம் அணைந்து போயிடும், எரியாது. அடுத்தது, நேர்மறையாக பேசணும். எப்படி பேசணும்? நேர்மறையாக பேசணும். எதிர்மறையாக பேசுகிறவங்களை கர்த்தர் அறிவிருக்கிறார். நடக்காது, முடியாது, வராது, இதெல்லாம் என்னது? பாஸ்டர் மோகன் சொல்வார், அப்படிப்பட்டவங்களை பேசுகிறவங்கள பக்கத்துலேயே வச்சிக்கூடாதுன்னாரு. அப்படிப்பட்ட பேசுகிறவங்கள பக்கத்துலேயே வச்சிக்கூடாது. அவங்க நம்மளை என்ன செய்வாங்க? கீழே தள்ளுவாங்க, கீழே தள்ளுவாங்க. அப்படி எதிர்மறையாக பேசுகிறவங்கள என்ன செய்யக்கூடாது? கூட வச்சிக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்களா? என்னாகமம் 13வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 13:30.
நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அல்லேலூயா. 12 பேரை கர்த்தர் என்ன செய்யறாரு? கானானுக்கு வேவு பார்க்க அனுப்புறார். அதுல 2 பேர் என்ன செய்தாங்க? நல்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க. 10 பேர் எதிர்மறையா பேசினாங்க. 2 பேர் என்ன சொன்னாங்க? அப்பொழுது காலேப் மோசேவுக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். கானானை போய் நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியாக பிடிச்சிடலாம், அதை நம்ம சுதந்திரிச்சிக்கலாம். அது நமக்கு நிச்சயமாக என்ன செய்யும்? கிடைக்கும். அல்லேலூயா. 14ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். 7, 8 வாசிங்க. 6, 7, 8. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேவின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மை பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, இரையாவார்கள், அவர்களை விட்டு விலகி போயிற்று. அல்லேலூயா. அவங்க எப்படி பேசுறாங்க பாருங்க. அல்லேலூயா. அந்த தேசம் நல்ல தேசம், அந்த தேசம் என்ன செய்யலாம்? அது சுதந்திரித்து கொள்ளலாம். அங்கே இருக்கிறவங்கள விட்டு அவங்க காவல் போயிடுச்சு, அது எளிதாக நமக்கு கர்த்தர் செய்வார், தருவார் அப்படின்னு சொல்லி அவங்க நேர்மறையாக பேசுகிறாங்க. அந்த எதிர்மறையாக 10 பேர் பேசுகிறாங்க. 13:31 வாசிங்க. அவனோடு கூட போய் வந்த மனிதர்களோ, நாம் போய் அந்த ஜனத்தோடு கூட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாம் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சித பிரதிவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சிதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். அல்லேலூயா. 12 பேர் ஒரு தேசத்தை பார்க்க போறாங்க. 2 பேர் பார்வைக்கு எப்படி இருந்தது? நல்ல தேசம். அவங்களை எளிதாக என்ன செய்யலாம்? சுதந்திரிச்சுக்கலாம். அதை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். மகா நல்ல தேசம், அதை பிடித்து கொள்வது எளிது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 10 பேர் என்ன சொல்றாங்க? ஐயோயோ, அங்க ராட்சதர்கள் இருக்கிறாங்க, நாங்க அவங்க பார்வைக்கு எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவங்க பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நிச்சயமா அந்த தேசம் நமக்கு, அங்க ராட்சதர் இருக்கிறாங்க, ஏனோக்கர் இருக்கிறாங்க, பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி துர்ச்செய்தி பரப்பினார்கள். அல்லேலூயா. இது எங்க இருந்து வருது? இது அவங்க இருதயத்திலிருந்து வருது. இருதயத்திலிருந்து வருது. எதிர்மறையான சிந்தைகள் இருதயத்திலிருந்து தான் வரும். நேர்மறையான சிந்தனையும் நாம் என்ன நினைக்கிறோமோ அப்படி தான் நம்ம பார்வை இருக்கும். அல்லேலூயா. நம்மால் முடியும் நினச்சா முடியும், முடியாது நினச்சா முடியாது. நமக்கு நடக்கும்னு நினச்சா நடக்கும், நடக்காது நினச்சா நடக்காது. கர்த்தர் தருவார் நினச்சா தருவார், கர்த்தர் தரமாட்டார் நினச்சா தரமாட்டார். நாம் பார்க்கிற விதம் அல்லேலூயா நேர்மறையாக பார்க்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை பேசணும், கெட்ட வார்த்தை நம்முடைய வாயில் ஒன்றும் வரக்கூடாது. என்ன செய்யணும்? நம்ம உண்மையை பேசணும், தாய் தகப்பனை தூஷிக்கக்கூடாது, நேர்மறையாக பேசணும்.
இப்படிலாம் பேசினா ஒருத்தவங்க வாழ்க்கையை ஈஸியாக கட்டி எழுப்பலாம். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு நம்ம பிரயோஜனமாக இருப்போம். நம்ம வார்த்தையினால மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அல்லேலூயா. 3 காரியத்தை சொன்னேன். அல்லேலூயா. கண்மலை கர்த்தாவே உமது என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. அல்லேலூயா. நல்ல இருதயத்திலிருந்து வர்ற அல்லது புதுப்பிக்கப்பட்ட இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள், அல்லேலூயா, புதுப்பிக்கப்பட்ட வருகிற வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு எப்படி இருக்கும்? பிரியமாக இருக்கும். விசுவாசம் நிறைந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளால் நம்ம என்ன செய்யலாம்? மலைகளை பெயர்த்து தள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம தேவ அன்பினால் நிறைந்து பேசுகிற வார்த்தைகள்னால மற்றவங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு என்னவா கொடுத்துருக்கிறாரு? சொத்தாக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு வல்லமையாக கொடுத்துருக்கிறார், அதிகாரமாக கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தைகள் நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இதை கொண்டு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அல்லேலூயா பிரதியாக இருக்கும்படி அல்லேலூயா நம்ம எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட கேட்போம். ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, எங்கள் இந்த பாட்டு, என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என்